அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராவின், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். கிட்டத்தட்ட தாவேக்கா ஆட்சி அமைச்சு ஒரு 5-6 நாட்கள் ஆகிறது. ஒரே பரபரப்பான சூழல். தினந்தோறும் தலைப்பு செய்தியில் விஜய் அவர்கள் இருக்கார், முதல்வர் விஜய் அவர்கள் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சோஃபா கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பெருசாக பேசப்பட்டிருக்கு. புஷ்பா படம் பாணியில் தமிழ்நாடு அரசியல் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. சோஃபாக்குள்ளே பணம் இருந்ததா, பஞ்சு இருந்ததா என்ற ஒரு கேள்வி பொதுமக்களிடையே பெரிய வரவேற்பை பார்த்துருக்கு. எப்படி இருக்குது அந்த பரபரப்பான சூழல்? அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு சோஃபாங்கிறது நான் அந்த மாதிரி நீங்கள் அப்படிலாம் நினச்சக்கூடாது. அண்ணன் திருமாவளவன் கூட சொல்லியிருக்கார். அவர் எதேச்சியாக நாங்கள் சோஃபா ஆர்டர் பண்ணியிருந்தோம் அலுவலகத்துக்கு. விஜய் அவர்கள் வருவதற்கு முன்னால் அந்த சோஃபா வந்தது. இது ஏற்கனவே நாங்கள் ஆர்டர் பண்ணது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரில. ஏற்கனவே பேசி வச்சு முதல்ல கொண்டு டெலிவரி பண்ணிட்டாரா விஜய்? இப்போது இவருக்கு மட்டும் வந்ததுன்னா அது பரவாயில்ல. கம்யூனிஸ்ட்டுக்கும் அவங்களுக்கும் அங்கே போய் பார்க்கும்போதும் சோஃபா போயிருக்கு. முஸ்லீம் லீக்குக்கும் போனதாக சொல்கிறாங்க. அவர் போய் பார்க்கும்போதும் அவர் யாரை பார்த்துருக்கணும்? ஸ்டாலின் அவர்களை பார்த்தார். ஸ்டாலினுக்கு சோஃபா தேவையில்லை. கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஃபர்னிச்சரே அவங்களுக்கு வசதி இருக்குது. அவங்களுக்கு சோஃபா இவர் கொடுத்து அவங்க சோஃபா வாங்கணும்னு அவசியம். சோஃபா நான் ஒன்றும் பணத்தை பற்றி பேசலை, சோஃபாவை பற்றி பேசுகிறேன். வாங்கணும்னு அவசியம் இல்லை. வைகோ அவர் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. 2 பேரும் உதயசூரியனில் தான் இருக்காங்க. அவருடைய கட்சியில் அவர் சின்னத்தில் யாரும் இல்லை. அவர் வீட்டில் இருக்கிற அவருடைய பணி செய்கிறவங்களே, வீட்டு பணி செய்கிறவங்களே நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம், இவங்களாம் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார் அவர். சரி, அது ஒரு பக்கம் போக இதுக்கு வேறு அவர் அனுப்ப முடியல. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு அந்த சமயத்தில் அவங்க ரொம்ப முக்கியமான நிர்வாகிகள் கூட்டம் கூட்ட வேண்டியிருந்துச்சு. ஒரு சட்டசபைக்கு சட்டமன்ற உறுப்பினராக போய் அட்டன் பண்ணுறது கூட முடியாத அளவுக்கு ஒரு நிர்வாகிகள் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் என்ன விவாதித்தாங்கன்னா, இந்த கருவேல மரங்கள் அதெல்லாம் இது தண்ணியை உறிஞ்சிடுதுங்கிறதால கருவேல மரத்தெல்லாம் வெட்டணும்னு நீதிமன்றங்கள்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே வருது. அந்த மாதிரி இந்த கருவேல மரங்கள் நீர் சத்தை உறிஞ்சி விடுகிறது, அதனால் நிறைய ஆபத்துகள் விளைகிறது. அந்த கருவேல மரங்களை அகற்றுவது பற்றி இப்போ ஏதோ ஒரு போராட்டம் ஒன்று பண்ண போகிறோம், இல்லை அதுக்கான ஒரு இயக்கம் ஏதோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி சட்டமன்றத்து அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் முதலாக சட்டமன்றம் அமையும் போது போவதை விட கருவேல மரம் அகற்றுவது, அதுதான் ஒரு கருவேல மரத்தை மக்கள் அகற்றிட்டாங்களே இந்த முறை ஆட்சியிலிருந்து. அப்படி இருக்கும்போது இவர் எந்த கருவேல மரத்தை மறுபடியும் அகற்றப் போகிறார்? ஏற்கனவே இவர் கூட ஃபோட்டோ எடுத்துட்டவங்களாம் வழக்கமாக பார்த்தீங்கன்னா, யாராவது கெஜ்ரிவால் தோத்துட்டாருன்னா கெஜ்ரிவால் வைகோ ஃபோட்டோ போட்டு முடிஞ்சிருச்சு, சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி வரும். யார் கூட இருந்தால் வைகோ எல்லாரு கூடயும் ஒரு தேச அளவில் எல்லாரு கூடயும் பழகக்கூடிய ஒரு தலைவர். யார் கூட வேணாலும் எப்போ வேணாலும் ஃபோட்டோ எடுத்துருப்பார். யாராவது ஒரு ஆள் டவுன் ஆகிட்டானா உடனே பார்த்தீங்கன்னா வலைதளத்தில் வைகோ ஃபோட்டோவோட போட்டு சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னு வரும். இப்படி ஒரு வகை. இது மதிமுக நீங்கள் கேட்டது. இந்த சோபா அதனால் அவருக்கு தேவையில்லைன்னு விட்டுருப்பாங்க. வேறு உங்களுக்கு மற்றவங்களுக்கு விட்டுட்டு இந்த சில பேருக்கு சோஃபா வந்தது. அன்றைக்கி இவர் முதல்வர் விஜய் அரசியல் நாகரிகம் அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இது வரைக்கும் யாரும் பண்ணாது. எல்லா எதிர்கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒவ்வொருத்தரையும் விடாமல் தேடி போய் பார்த்தாரு. அன்புமணி வீட்டில் கூட போய் பார்த்தாரு. அன்புமணிக்கு சோஃபா தேவைப்படாது. அவர் வீட்டில் ஏற்கனவே சோஃபா வேண்டிய அளவுக்கு சோஃபா இருக்குது போல இருக்குது. நமக்கு அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அந்த அளவுக்கு பார்க்கும்பொழுது அது ஒரு அரசியல் புது நாகரிகம். அது எதுவுமே ஒரு பாசிட்டிவாக வரும்போது அதை பாராட்டுவது தான் நமக்கு நியாயமாக இருக்கும். அந்த விதத்தில் பாராட்டுறோம். ஆனால் அதில் ஒரு விமர்சனம் ஒன்று நமக்கு என்னென்னா, விமர்சனத்துக்காக சொல்லலை, இவ்வளோ நல்லா கொண்டு போனதை ஐயா அந்த இடத்துல விட்டுட்டிங்களே அப்படின்னு ஒரு இதுக்காக தான் எடப்பாடி அவர்களை போய் சந்தித்திருக்க வேண்டும். அதுவும் திருமாவளவன் ஞாபகப்படுத்தினார், அவரையும் போய் பாருங்கன்னு கோரிக்கை வர வச்சாரா? ஆமாம், அதான். அப்போ இல்லை நான் போக போகிறேன் திட்டமிட்டிருக்கேன்னு சொன்னார். ஆனால் போகல. அதுவும் மறுநாளைக்கு அவருக்கு பிறந்தநாள். இப்போ தான் இன்னும் கொஞ்சம் சரியாக இருந்திருக்கும், ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்ன மாதிரியும். ஆனால் சிவி சண்முகத்தையும் வேலுமணியும் போய் வாங்குறாரு. அங்கேயும் சோஃபா போச்சு சார், போயிடுச்சு. ரெட் கலர் சோஃபா.
தெரியும். இந்த சோஃபாலாம் வந்து எல்லாம் வந்து வெளியில் வேறு வேறு கலர் இருந்தால் கூட அதோடைய சைடில் பார்த்துட்டிங்கன்னா அது ரோஸ் கலராக இல்லை ரோஸ் வுட்டு சோஃபாவாக இருக்கலாம். ஆக இந்த சோஃபாவுக்கு காரணம் ரோஸ் தான். உள்ளூர் ரோஸாக இருக்கலாம், சீமா ரோஸாக இருக்கலாம், லீமா ரோஸாக இருக்கலாம், ஏதோ ரோஸ் தான். அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு சோஃபாக்குள்ளேயும் பஞ்சு கட்டு 60 கட்டு இருந்துதான். பஞ்சு நான் ஏதோ பணம்னு சொல்லிட்டேன்னு சொல்லி அனாவசியமாக வந்து இப்பொழுது எடப்பாடி அவர்களை சந்திக்காமல் சிவி சண்முகத்தையும் வேலுமணியையும் போய் சந்திக்கிறார். இன்னும் அப்போ வந்து அவர்கள் வெளிப்படையாக தாவேகாவுக்கு ஆதரவு ஒன்றும் சொல்லலை. அவன் சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம், அதான் விஜய்க்கு இன்னும் அரசியல் அனுபவம் வந்து முதிர்ச்சி இன்னும் வரணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்கிறோம். நீங்கள் அதாவது எல்லாமே சரி, அரசியல்வாதிகள் எல்லாருமே நியாயவாதிகள் நம்ம சொல்லலை. ஆனால் எதை செய்தாலும் அதை நியாயம் போல் அதை வந்து ஒரு நாடகம் போடும். அந்த நாடகம் சரியாக போடணும். இல்லை என்ன செஞ்சுருக்கலாம், நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அரசியல் நாடகம் ரைட்டு, நீங்கள் போகிறதே நாடகமாக, இந்த புது பண்பாடே வந்து ஒரு 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 ஸ்டண்ட்டாக இருந்தால் கூட வரவேற்கப்படக்கூடிய ஒரு ஸ்டண்ட்டு. அதை தாண்டி அங்கே போகும்போது எடப்பாடியை முதல்ல போய் பார்த்துட்டு வந்துட்டு சோஃபா அவருக்கும் தேவைப்படாது. இவங்க ஆதரவுன்னு சொல்லி வெளியில் வந்தாங்க இல்லையா, சட்டமன்றத்தில் வந்து ஆதரவு கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு சோஃபாவோட போயிருந்தீங்க. இல்லை அட்லீஸ்ட் சோஃபாவை முன்னால் அனுப்பிச்சி விட்டுட்டு நேராக போனது அப்புறமா போயிருக்கலாமே. ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றின்னு கூட சொல்லியிருக்கலாம். அதான் சொல்கிறேன், ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றின்னு போய் சொன்னீங்கன்னா யாருமே வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்க, எடப்பாடியை சந்திக்கல, அது எப்படி உங்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்கன்னு நீங்கள் ஏற்கனவே பேசி வைக்காமல் எப்படி உங்களுக்கு முன்னால் தெரிஞ்சுது? எப்படி வேலுமணி அவர் சிவி சண்முக அலுவலகத்துக்கு போனீங்க, வேலுமணியை தேடி போனீங்க, அவங்க ஆதரவு கொடுக்க போகிறதா உங்களுக்கு அப்படின்னா பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. அதிமுகவை தாவேகா தான் உடைத்தது என்று இன்னைக்கு வந்து எடப்பாடி குற்றம் சாட்டுவதற்கான இடம் கொடுத்தது யார்? அமைதியாக எடப்பாடியை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துட்டு நம்ம சொல்கிற மாதிரி சோஃபா வேணால் அனுப்பிச்சிருங்க, வேலுமணிக்கும் சிவி சண்முகம் பாவம் இவ்வளோ நாள் தரையில் உட்காந்து அவங்க வியாபாரம் அரசியல் அலுவல்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சோஃபாவை மட்டும் முதல்ல அனுப்பிச்சி விட்டு நீங்கள் விஜய் அவர்கள் போகும்போது தான் அப்போ சோஃபா வந்ததுங்கிற வெளிச்சம் வருது. அவங்க வீட்டுக்கு வந்து தனியாக சோஃபா மட்டும் போச்சுன்னா அப்போ வந்து அது ஹைலைட்டுக்கே வந்திருக்காது, அது வெளியே வந்திருக்காது. ஓகே, அப்புறமா போய் நீங்கள் நன்றி தெரிவித்தா, ஆதரவு கொடுத்தாங்க நன்றி தெரிவித்தேன், ஒரு நன்றி தெரிவிக்கிறது ஒரு தப்பாய்யா அப்படின்னு கேட்டு போயிருக்கலாம். ஓகே, அதுதான் அந்த அனுபவம் குறைவு அப்படிங்கிறது இதுதான். ஓகே சார், நான் கூட என்ன நினச்சேன்னா, விஜய் ஒரு சிஎம், அது இல்லாமல் ஒரு லக்ஸரியஸ் சிஎம், அவர் வந்து வராருன்றதுக்காக ஒரு நல்ல சோஃபா புது சோஃபா வேணுன்றதுக்காக அந்தந்த நிர்வாகிகளே அவங்களோட கை காசு போட்டு வாங்குறாங்கன்னு நினச்சேன் சார். எந்தெந்த நிர்வாகிகள்? சிவி சண்முகமோ திருமாவளவனோ கம்யூனிஸ்டோ எல்லாரும் ஒரே கடையில் வாங்குறாங்களா இல்லை தெரியல, அது நமக்கு தெரியல. ஏதோ ஒரே கடையில் வாங்குறாங்களா, ஒரே சப்ளையரா, இதெல்லாம் நமக்கு தெரியல. எல்லாரும் அதே சமயத்தில் இது வரைக்கும் வாழ்க்கையில் சோஃபாவே இல்லாமல் இருந்திருக்காங்களே. திருமாவளவன் கூட அவருடைய அலுவலகத்தில் வந்து அவர் சோஃபாவில் இருந்திருப்பார். திமுக தலைவரை பார்க்க போகும்போது, திமுக தலைவர்களை பார்க்க போகும்போது அவருக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாங்க. அங்கே சோஃபாலாம் ஒரு தடவை உதயநிதி அவர்கள் வந்து அமைச்சராக இருக்கும்போது, துணை முதல்வர் இல்லாமல் அமைச்சராக இருக்கும்போது பார்க்க போனபோது இருந்த சோஃபாவை நகர்த்தி கொண்டு போய் ஒரு ஓரமாக போட்டுட்டு இவரை பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சுருந்த வீடியோவில் பார்க்க முடிஞ்சுது. அப்போயே இதை பற்றி பல நிகழ்வில் பேசியிருக்கோம். அது கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அந்த சோஃபா வந்து ஏதோ அது உடஞ்சி போயிருந்தது, அதனால் கொஞ்சம் கால் உடஞ்சிருந்தது, ஓரமாக வச்சுருந்தோம். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லலாம், சாக்கு சொல்லலாம், அதெல்லாம் விட்டுருங்க. அது இது எல்லாருக்கும் இதே சமயத்தில் அந்த சோஃபா புஷ்பா பாணியில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இதை நம்ம சொன்னால் பரவாயில்ல, எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களே புஷ்பா படம் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்திலேயே சொல்லியிருக்காரு. அதுக்கு எதுவும் பதில் சொல்லாமல் எழுந்து போயிட்டார் முதல்வர். அதே மாதிரி அவர் வந்து குதிரை பேரம் நடந்ததுன்னு அவரும் சொன்னார், பிரேமலதா அவர்கள் சொன்னாங்க, எடப்பாடியும் சொன்னார். யுவர் ஆனர் கவனிங்க, பிரேமலதா அவர்கள் சொன்னார்கள் 1.5 மாதம் முன்னால் அங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்தவங்க அவங்க சொன்னாங்க சார். ஆனால் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் நேர்மையாக நடந்துக்கிட்டாங்களோன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சார். அப்போ எலெக்ஷன் முன்னால் நேர்மையாக இல்லைன்னு நீங்கள் சொன்னதாக தான் பதிவாகுது, எனக்கு தெரியாது. ஜனங்களாக பாருங்கள், இவர் தான் சொன்னார் எலெக்ஷனுக்கு முன்னால் பிரேமலதா அம்மா வந்து நேர்மையாக இல்லைன்னு இவர் தான் சொல்லியிருக்காரு, நான் சொல்லலை. நம்ம வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கிறப்போ திமுக வெளியேறிட்டாங்க, கூட சேர்ந்து பிரேமலதா வெளியேறிட்டாங்க சார். சோஃபா வேறு இடத்துலேருந்து கூட வந்திருக்குமா? இல்லை, அதுதான் சோஃபா, அந்த காலேஜ் சோஃபா வந்துருச்சு இல்லை,
காலேஜ் வித்த சோஃபா வந்துருச்சு இல்லை, அது வந்துருச்சுன்னா அப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இல்லை, ஆனால் உண்மையிலேயே வந்து அந்த சட்டமன்றத்தில் பேசியவர்களில் ஆணித்தரமாகவும் மிக தெளிவாகவும் வந்து பேசினதில் பிரேமலதா அவர்களை நம்ம பாராட்டணும். அந்த சொல்ல வந்த கருத்தை சுருக்கமாகவும் மிக அழுத்தமாகவும் சொன்னதற்காக, அதாவது நம்ம இதுக்கு முன்னால் அந்த அம்மா பேசினதெல்லாம் பார்த்ததுக்கு இந்த பேச்சில் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் முதிர்ச்சி தெரிந்தது என்பதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆமாம், அதில் ஒன்றும். அதே மாதிரி நல்லா பேசுனது அப்படின்னு சொன்னால் சட்டமன்றத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு முன்னால் அவர் ஆட்சியில் இருந்தபோது துண்டு சீட்டை பார்த்து தப்பாக இங்கிலீஷில் தமிழில் மாற்றி படிச்சிருக்காரு, கிண்டல் பண்ணியிருக்காங்க, மீம்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இப்பொழுது சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக பேசும்போது மிக தெளிவாகவும் அழுத்தமாகவும் பேசினார். அது எப்போவுமே சொல்லுவாங்க, திமுக வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தான் வந்து நல்லா வலிமையாக ஒரு அழுத்தமாக என்ன சொல்கிறது அக்ரெசிவான்னு சொல்லுவாங்க, தெளிவாக இருப்பாங்க. ஒரு கால் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்களுடைய நோக்கம் பூரா வெள்ளை அடிக்கிறது, அதான் அந்த மாதிரி வெள்ளை அடிக்கிறது, ஏதோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வெள்ளை, அது சில பேர் வெள்ளைன்னு சொல்லுவாங்க, சில பேர் கொள்ளைன்னு சொல்லுவாங்க. அது நம்ம என்ன ஆக ஆட்சி நிர்வாகத்தில் அவர்கள் கருத்து தெரிவித்தார், அதாவது கவனம் செலுத்தினார்கள். அதனால் ஒரு கால் இந்த பேச்சுகள். ஆனால் உண்மையிலேயே வந்து அது நீங்கள் பேசுனது இந்த குதிரை பேரத்தை பற்றி பேசினார். அதுக்கேற்ற மாதிரி இவர் வந்து அங்கேயே இவரும் வந்து எழுதி கொடுத்து பேசுகிறவர் தான் விஜயம். உடனடியாக எக்ஸ்டெம்போர்னு சொல்லக்கூடிய உடனடியாக பேசக்கூடிய அங்கேயே பேசியிருக்கணும். உதயநிதி அவர்கள் வந்து 8 மணி நேரம் வீட்டுக்கு போயிட்டு 8 மணி நேரம் பொறுத்து வீடியோ போடும், அந்த மாதிரி நாங்கள் இல்லை அப்படின்னு ஒரு குத்தி காட்டுற மாதிரி இல்லாமல் அங்கேயே ஒரு பதில் சொல்லியிருக்கணும். குதிரை வேகத்தில் அவர் என்ன பண்ணுவார், நம்ம முதல்வர் விஜய் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அவருக்கு யார் எழுதி கொடுக்குறாங்களோ அவங்க எழுதி கொடுத்ததுக்கப்புறம் தானே சொல்ல முடியும். அவங்களாம் என்ன பக்கத்துலேயே நின்று எழுதி கொடுப்பாங்களா? அதை மறைவாக அவரே கூட எதை எழுதிக்கிட்டார் சார், கீழே உட்காந்து பொறுமையாக எதோ எழுதிட்டு இருந்தார் சார், ஏதோ நோட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் படிக்கும்போதும் ஆனால் கையில் இருந்ததை பார்த்தா ஏதோ டைப் பண்ண மாதிரி தெரிஞ்சுது, அது டைப் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. அதுக்குள்ளே யாராவது கொடுத்து டைப் பண்ணாங்களா இல்லை யாராவது எழுதி ஒரு வார்த்தை மட்டும் எக்ஸ்ட்ரா பேசினார் சார். இந்த மாதிரி பிரேமலதா அம்மையார் அப்படி சொல்லியிருக்காங்க, ஐ வில் ரீதிங்க் அபவுட் தட் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். மறுபடியும் எழுதி பார்த்தாரோ? அவங்க பேசினது என்ன குதிரை பேரமா? இல்லை, அந்த ரத்தன் பண்டித் அவரை பற்றி. ஆமாம், அது இல்லை. இந்த நீங்கள் அந்த சப்ஜெக்ட் பேசும்போது ரத்தன் பண்டிட் அவருடைய பின்னணியை பற்றி பலவிதமான கதைகள் இருக்குது. அவருக்கு அந்த பதவி கொடுத்தது சரியா இல்லையா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. அவர் ஜெயலலிதா பிரிவிலையும் இருந்தார், போனார் வந்தார். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் 3 கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவர் மேலே ஒரு கொலைப்பழி வந்து இதெல்லாம் கூட நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகள். 18 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பத்திரிகையில், புலனாய்வு பத்திரிகையில் வந்த கட்டுரையெல்லாம் போகும். ரெண்டாவது, அவர் எப்படி வெற்றிவேலாக இருந்தவர், அதுக்கப்புறம் வந்து நார்த்துக்கு போனோன்னா ரத்தன் பண்டிட் ஆனார், அதுக்கப்புறம் எங்கேயோ ஐரோப்பாலாம் போய் அங்கே போய் ரிக்கி ஆனார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வருது. நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய பணிவான கருத்து, விஜய் அவருக்கு வந்து ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி, சிறப்பு அதிகாரி என்று தன்னுடைய அறைக்கு பக்கத்திலேயே அவருக்கு அறை அப்படின்னா எவ்வளோ முக்கியத்துவம் தைரியமாக போட்டிங்களா? எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஆமாம், கர்மம்னு சொன்னதுனால ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. கர்மம்னு சொல்லிட்டார் விஜயன்னு பார்த்து, இல்லை அந்த ஜோசியர். கர்மம்னா கடமைன்னு அர்த்தம் தமிழில். வள்ளுவர் வச்சுட்டு பேசுகிறோம்ல, கரெக்டாக பேசுகிறோம்ல நம்ம. இல்லை, எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த மாதிரி சரி போட்டிங்கல்ல, தைரியமாக அதில் நின்று இருக்கணும்ல. பதிலுக்கு என்ன கேட்கணும்? ஏங்க 8ஆம் கிளாஸ் மிடில் ஸ்கூலில் 8ஆம் கிளாஸ் வாத்தியாராக இருந்து பட்டிமன்றத்தில் வந்து இரட்டை அர்த்தத்தில் பேசி, கொஞ்சம் அந்த ஆபாசம் கலந்து பேசி, பிரபலமான லியோனி அவர்களை வந்து நீங்கள் பாடநூல் கழகத்தின் தலைவராக போட்டிங்க. 8ஆம் கிளாஸ் வாத்தியார், இன்னும் துணைவேந்தராக இருந்தவர் இல்லை. பாடநூல் கழகத்தின் தலைவர்னால் அது ஒரு மதிப்பிற்குரிய பதவி. அதனால் லியோனிக்கு மதிப்பில்லைன்னு சொல்லலை. இவரை விட பொருத்தமானவர்கள், இன்னும் அதிக கல்வி தகுதி, அதிக பின்னணி கொண்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். லியோனி என்ன பண்ணிட்டாரு? தமிழுக்கு என்ன சேவை பண்ணிட்டாரு? சினிமா பாட்டெல்லாம் வச்சுக்கிட்டு ஜாலியாக பட்டிமன்றம் பேசுகிறார். ஜாலியாக பட்டிமன்றம் பேசுகிறதுக்காக ஒருத்தர் வந்து ஒரு அப்படி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு. நீங்கள் அப்புறம் கேட்டால் அது கூஜா சொம்புன்னெலாம் நான் அப்படிலாம் சொல்லலை. உங்களுக்கு வேண்டியவங்களுக்குன்னு சொல்லிட்டேன். அதில் நீங்கள் பாஜக கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க சார். இந்த மாதிரி ஒரு நடிகர் முதல்வராகிறப்போ ஒரு ஜோசியர் வந்து அரசு பதவி இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன்.
நான் அவர் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ம். நான் என்ன சொல்கிறேன், முதல்ல நீங்கள் வந்து யோசனை பண்ணி அவருக்கு போட்டால் அது சரியாக இருக்குமா, ம். இல்லை அவரை வேறு விதத்தில் பயன்படுத்தலாமா? ஓகே. ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி, சிறப்பு அதிகாரின்னு போகிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது அவருக்கு இப்போ சுபவீரபாண்டியனுக்கு கொடுத்தாங்க திமுக பீரியடில், மனுஷ்யபுத்திரனுக்கு கொடுத்தாங்க, ம். வாகை சந்திரசேகர் நடிகருக்கு இயலிசை பண்ணுற மாதிரி கொடுத்தாங்க. யாரும் வந்து வேண்டியவர்களுக்கு கொடுத்தீங்கன்னு யாரும் வந்து அப்போ திமுக வந்து பெருசாக விமர்சனம் பண்ணலை. ம். நான் விஜய் பக்கம் நியாயம் இருக்குங்கிறதையும் நான் பேசுகிறேன். இது விஜய்க்கு எதிரான விமர்சனம் இல்லை. ம். விஜய்க்கு எதிரான விமர்சனம் என்னன்னா, ஐயா நீங்கள் அதான் எண்ணி துணிக கர்மம் தான். ஒன்று போடாமல் இருந்திருக்கணும், இல்லை போட்டிங்கல்ல. பதிலுக்கு இந்த கேள்வியெலாம் கேளுங்க. லியோனியை போட்டிங்களா, அவங்கள போட்டிங்களா, இவங்கள போட்டிங்களா, உங்களுக்கு தோதானவங்கள போட்டிங்களா? ம். எனக்கு வந்து அவர் ஜோசியர் என்பதை தாண்டி அவரிடம் சில திறமைகள் இருக்கிறது, அது பயன்படும், இந்த அரசுக்கு பயன்படும், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நான் போட்டேன்னு சொல்கிற தைரியம் வரணும். ம். நான் ஏன் போட்டிங்கன்னு கேட்கல. ம். அவருக்கு திறமை இருக்கா இல்லையா, அவர் நல்லவரா கெட்டவரா அதெல்லாம் விட்டுருவோம். அப்படி வந்து பின்னணி சில பேருக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, தாவேக்கால 41 எம்எல்ஏக்கள் வந்து குற்ற பின்னணி இருக்கிறதுலேயே அதிகமாக. இப்படி சொல்கிறதுனால வந்து திமுக வந்து புனிதமானது, அதிமுக புனிதமானது, வேறு கட்சிகள்லாம் புனிதமானது எதுவுமே நான் சொல்லலை. அங்கே 41ன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ 37, ஒன்றில் 33. ம். இப்போ ஃபேஷனே வந்து ஒருத்தன் ரவுடித்தனம் பண்ணுறான்னா, நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு முன்னால் அவன் போய் ஒரு கட்சியில் சேர்ந்துடுறான். ம். அந்த கட்சி வந்து திமுக அதிமுகவாக இருக்கலாம், இப்போ தாவேகாவாக இருக்கலாம், பாஜகவும் இருக்கலாம். நடுவில் பாஜகலையும் சில ரவுடிகள் போய் சேர்ந்தார்கள், இல்லை வேறு எங்கேயும் போய் காங்கிரஸிலும் சேர்ந்தார்கள். ஸோ அந்த கட்சியை நம்ம வந்து எதையுமே வந்து குற்றம் சொல்ல முடியாது. ம். ஏன்னா யாரோ ஒருத்தர் வர்றாங்க, நடுவில் ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறாரு, அந்த உள்ளூரில் கொஞ்சம் பிரபலமானவர், ஆனால் வரும்போது ரவுடி அப்படின்னு எழுதி ஓட்டிகிட்டா வர்றான். வரும்பொழுது இவர் வியாபாரம் பண்ணுறாரு, இவர் அது பண்ணுறாரு, இவர் கடை வச்சுருக்காரு, இவர் ஹோல்சேல் தொழில் ஏதோ ஒன்று, இவருக்கு பின்னால் ஒரு செல்வாக்கு, ஒரு சமூக இயக்கம் வச்சுருக்காரு, ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு பேருக்கு லெட்டர் பேட் ஆகுது. இப்போ எல்லா கட்சிகளையும் நம்ம வந்து எந்த கட்சியுமே வந்து அப்படி வந்து சேர்ந்ததுனால, அதே மாதிரி தலைவர்களுடன் புகைப்படம் யாராவது ஒரு தப்புன்ட்டானா, அவர் வந்து எப்போ உதயநிதி ஸ்டாலினோட புகைப்படம், இவரோட புகைப்படம், அந்த தலைவர் அந்த கட்சி தலைவரோட புகைப்படம் வந்து ஒரு நாளைக்கு வந்து எத்தனையோ பேர் புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. அவளோட பின்னணிலாம் தெரிஞ்சு தான் புகைப்படம் எடுக்கணுன்னா, சாதாரணமாக இப்போது நான் என்னுடைய பெருமைக்காக சொல்லவில்லை, நான் பல இடங்களில் ஹோட்டலில் ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஏதோ நமக்கு ஏதோ டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு போகும்போது, அங்கே வந்து 2 பேர், சார் நீங்கள் தானே திருசக்தியார்? ஆமாம், ரைட்டு, நான் ரெகுலராக பார்க்குறேன் சார். சார் உங்கள் ஃபோன் நம்பர் கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியிருக்கு, ராத்திரி எதாவது பணம் 10-11 மணிக்கு ஃபோன் பண்ணி நம்மளை வந்து இருக்கிற நேரத்தில் நமக்கு அது ஒன்று. அடுத்தது வந்து சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? நம்ம செல்ஃபி எடுத்துக்கிறோம். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இந்த லெவலில் நம்ம ஒன்றும் பெரிய லெவலில், ஆமாம், ஒரு சாதாரண ஒரு அடிக்கடி யூடியூப்பில் வர்றோங்கிற ஒரு சின்ன பிரபலம், அந்த பிரபலம் இருக்கும்போதே அந்த செல்ஃபி எடுத்துக்கிறவர் வந்து நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காருன்னு வைங்க, திருசக்தியாரோட இவர் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோன்னு போட்டால் திருசக்தியார் எப்படி பொறுப்பாக முடியும்? அது மாதிரி தான் நான் எல்லா தலைவர்களையும் சொல்கிறேன். ஓகே. அது திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸு, வேறு தாவேகா, அமமுக, எந்த கட்சி, பாமக, விசிக, எந்த கட்சியும் நம்ம வந்து அவருடைய பின்னணி அப்படிங்கிறத பற்றி அப்படி பார்க்க போனால், இப்போ கூட ஒரு இது வருது, முதல்வர் அவர்களை தோற்கடித்த விஎஸ் பாபு தாவேகா வேட்பாளர், அதாவது எம்எல்ஏ, அவருடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா சேகர்பாபுவுடனே இருந்து அப்புறம் சேகர்பாபுவை எதிர்த்து அதே விதமான பூர்வீகம், சேகர்பாபு என்ன பூர்வீகமோ அதே மாதிரி பூர்வீகம் கொண்டவர் அவர் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. இப்பொழுது இன்னைக்கு காலையில் பார்த்தேன், விஎஸ் பாபுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்க. ஏன்னா அவர் குளத்தூரில் முதல்வரை தோற்கடித்தவர் என்ற பெருமை கொண்டவர். அதில் வேற வந்து அந்த செய்தியில் வந்தது, அது உண்மையாக இல்லையான்னு தெரியல, அறநிலையத்துறை கொடுக்க போகிறாங்க. உண்மையா இல்லையா அது சும்மா, ஏன்னா இப்போது வரக்கூடிய செய்திகளாம் பிரேக்கிங் நியூஸ்னு போட்டு அவன் வீட்டிலேருந்தே போட்டுடுறான். அது எது உண்மை, அவன் நடந்தால் தான் அது உண்மையா இல்லையான்னு தெரியும். அது என்ன எனக்கு அப்படி அது ஒரு கால் உண்மையாக இருந்தால் அது என்ன அறநிலையத்துறையினாலே இப்படி ஒரு வித்தியாசமான பூர்வீகம் இருந்தால் தான் வந்து கொடுக்குறதுங்கிற மாதிரி வந்துருச்சா தமிழ்நாட்டில்? இப்போ கோயிலுக்கு போகிற பக்தர்கள்லாம் வந்து இனிமேல் வந்து டூயின்னு வந்து மிரட்டுறவங்க தான் வந்து அமைச்சராக வரணுன்றது ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது தெரியல.
இன்னொன்று நம்ம யோசனை பண்ண வேண்டியிருக்கு. ஆகா ஊன்னு அதாவது சென்னையே என் கண்ட்ரோல்லன்னு சொல்லிட்டு இருந்த அந்த அமைச்சர் வந்து அந்த சொம்படி வாங்கின சமாச்சாரம் உங்களுக்கு தெரியுமா? சார் யார் சார் இது? நம்ம அண்ணன் சேகர்பாபு தான். தேர்தலுக்கு அந்த கவுண்டிங் போது தாவேகா வேட்பாளர் சினோரா அசோக்கை போய் தாக்குதல் நடத்தி ஏதோ கலாட்டா நடந்துச்சு, பூத் கேப்சரிங் நடந்துச்சுன்னு சில பேர் சொல்கிறாங்க. முயற்சி ஆனால் வெற்றி பெறவில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் மட்டும் ஜெயிச்சிட்டாரு, முதல்வர் தோத்துட்டார். குளத்தூரை இவரை நம்பி தான் விட்டுருந்தார். ஏன்னா அவர் 234 தொகுதிக்கும் முதல்வருங்கிற முறையில் திமுக தலைவருங்கிற முறையில் போனோம். அதுவும் குளத்தூர் வந்து கொஞ்சம் ஈஸியான விஷயம். ஏன்னு கேட்டால் குளத்தூரில் நல்ல ஒரு கட்டமைப்பெல்லாம் உருவாக்குனார். ஒரு கல்லூரி, ஒரு மருத்துவமனை, இந்த மாதிரி கட்டமைப்புகள், சாலைகள். சிங்கப்பூர் மாதிரி இருக்குமா சார்? அதான் நான் என்ன சொல்கிறேன், மற்ற தொகுதிகளை ஒப்பிடும்பொழுது இங்கே வந்து சிங்கப்பூரோ சிங்கநாதபூரோ அது ஏதோ ஒன்று, பெரிய குறைபாடுகள் இல்லை. சின்ன சின்ன குறைபாடுகளே இல்லாத எந்த தொகுதியும் இருக்க முடியாது எந்த ஆட்சியிலும். அப்படி வந்து ஒரு இருக்கக்கூடிய இடத்துல வந்து அவரை தோற்கடித்ததுனால குடும்பத்தில் பிரச்சனை வந்து திமுக குடும்பத்தில் முதல் குடும்பத்தில் இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தின் மூத்த பெண்மணிகள்லாம் பெங்களூர்லேருந்தே வந்து சத்தம் போட்டு என் தம்பியை தோற்கடிச்சிட்டிங்களே, இப்படி ஒரு பின்னடைவு. அதில் வேறு வந்து அதிமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி நடுவில் சில தகவல்கள், வதந்திகள், அதை எப்படி வேணாலும் சொல்லலாம். அதெல்லாம் வரும்பொழுது என்ன நீங்கள் திமுக வந்து ஒட்டுமொத்தமாக அழிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இத்தனை வருஷமாக அப்படி தூரமாக இருந்த போன வாரம் வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணம்னா திட்டிகிட்டு இருந்து இப்போ வந்து ஒன்றா சேர்ந்தால் மக்கள் எப்படி மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்நியார் துர்காமியாரை வந்து நீங்கள் அரசியலில் தலையிட்டதுனால கொஞ்சம் தலையீடுகள் இருந்ததாக சொல்கிறாங்க. சேகர்பாபுலாம் தேவையில்லாமல் வளர்த்து விட்டீங்க. கடைசியில் சேகர்பாபு என்ன பண்ணிட்டார் பாருங்கள். அவர் தானே பார்த்துக்கிறேன்னு சொன்னார் குளத்தூரையும் சேர்த்து. கடைசியில் அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த இதில் தான் வந்து கோபத்தில் கிச்சன்லேருந்து ஒரு சொம்பு வந்து விழுந்துச்சான் சேகர்பாபுவை நோக்கி. அவர் எவ்வளோ பார்த்துருப்பார் அந்த காலத்தில். அதை பார்த்தாலே எல்லோரும் பயப்படுற அளவுக்கு ஒரு இருந்தார்ல அதிமுக வரத்துக்கு முன்னாலேயே அவருடைய பூர்வீகத்தில். டக்குன்னு வரும்போது இந்த சினிமாவில் வர மாதிரி அந்த சொம்பை அவாய்ட் பண்ணி ஜஸ்ட் மிஸ் ஆக்கிட்டு அந்த கோபத்திலேயே நேரம் வந்து ஒரு அதிகாரி அவர் தான் வந்து ஃபுல்லாக வந்து ஆதிக்கம் செலுத்தி முதல்வர் வந்து அவர் சொன்னதான் நம்புவார்னு அவரோட பையன் பேர்லேயே அதில் பாதி பேர் அந்த அதிகாரி பேர்லேயும் வர்றதுனால அந்த ஒரு பாசமாக அந்த அதிகாரி பேரில் இருந்ததோ என்னமோ முதல்வருக்கு உதயம்ங்கிற பேர் அங்கேயும் வர்றதுனால அவர் தான் போய் நம்மளை பற்றி போட்டு கொடுத்துட்டாருன்னு சொல்லி ஓங்கி அவர் கணத்தில் அரைஞ்சிட்டாராம் அலுவலகத்திலேயே போய். இப்போ கூட அவரை வந்து காத்திருப்பு பட்டியலில் வச்சுட்டு அப்புறம் வேறு எங்கேயோ ஒரு முதலீட்டு ஏதோ ஒரு இதில் நிறுவனத்தில் வந்து தலைவராக போட்டாங்க. இதுதான் இல்லை. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி இப்படி நமக்கு நேரம் இப்போ நீங்கள் ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அவர்களை பற்றி சொல்லும்போது நாளைக்கு வந்து எல்லா வலைதளத்துலேயும் இவருக்கு வந்து நல்ல நேரம், ஜோதிடருக்கு நல்ல நேரம் அப்படின்னு போட்டு மெசேஜ் போட்டாங்க. அடுத்த நாளே அது வாபஸானோடனே ஜோதிடருக்கே நேரம் சரியில்லை, நம்ம ஆட்கள் எப்படி வேணாலும் போட்டுருவாங்க மாற்றி வந்துருச்சு. அதே மாதிரி ஒரு காலத்தில் ஒரு வித்தியாசமான பூர்வீகத்தை கொண்டு நீங்கள் அறநிலையத்துறையில் வந்து இல்லை சென்னையை ஆட்சி புரியும் அளவுக்கு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சொம்படிப்பட்டு பப்ளிக்கில் அழறா மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். இது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ரொம்ப ஆதிக்கம் செலுத்தி ஆட்டம் போடும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது ஒரு பாடம். இன்றைக்கி இப்படி இருக்குது. யாரோ ஒரு என்னமோ சொல்லுவாங்க சொம்போ அண்டாவோ யாரோ ஒருத்தர் அவர் வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் ஒரு சேனல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுட்டு எல்லோரும் வந்து 200 ருபீஸு அது இது 10 ருபீஸுன்னெலாம் வந்து யாரோ கத்துனாங்க கூட்டத்திலேருந்துன்னு சொல்லி உடனே நிகழ்ச்சியிலேருந்து வெளியேறி உடனடியாக அண்ணன் சொம்பு அவர்களுக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா இதை நான் சொல்லலை, அவரே தான் வந்து நான் சேகர்பாபு அவர்களை தொடர்பு கொண்டேன், உடனே 150 பேரை அனுப்பி வைத்தார். 150 பேர் வந்து அப்போ காவல்துறை வந்து அங்கே உடனே பவர் கட்டு வேறு திடீர்னு சோஃபா திடீர்னு வந்த மாதிரி பவர் கட்டும் திடீர்னு வந்துச்சு. வந்து யாரெல்லாம் அந்த கத்துனாங்களோ அவங்க வரும்போது அவங்களெல்லாம் பிடிச்சி தகராறு பிடிச்சி அடித்து அதில் சில பேர் சதறி ஓடி போய் இதை பெருமையாக அவர் சொல்லி கொண்டார். நான் அப்போது இனிமேல் வந்து சேகர்பாபுக்கு பேர் வந்து சேகர்பாபுன்றதை விட சொம்பு பாபுன்றது நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? வந்துடும், அப்படி தான் வரும். பட் இருந்தாலும் நான் வந்து இந்த வயதிலும் அவர் வந்து டக்குன்னு அந்த சொம்பு வரும்போது அப்படி மிஸ் ஆகிற மாதிரி அப்படி வந்து ஆமாம், அவர் வந்து அந்த சொம்பு வரும்போது டக்குன்னு அதை அவாய்ட் பண்ணார் பாருங்க.
அது அந்த காலத்தில் எப்படி வந்து அவர் பூர்வீகத்தில் வந்து எத்தனையோ பேர் அவர் அட்டாக் பண்ணணும், வம்பு தகராறு இதுக்கெல்லாம் வந்திருக்கும். அந்த மாதிரி வரும்போது அதிலெல்லாம் வந்து அவர் தப்பிச்சு அதிலெல்லாம் வந்து வெற்றி பெற்று தானே வந்தார். அந்த வயதானா கூட அந்த வீரியம் போகவில்லை பாருங்கள். அந்த சொம்பு மட்டும் மேலே வந்து அடி விழுந்திருந்ததுன்னா நசுங்கி இருக்கும்ல தலை. அதனால் இந்த தலையில் அடிபட்டால் சொல்ல முடியாதுங்க, எப்படி வேணாலும் ஆகும். ஏன்னா அடித்தவங்க வந்து ஏதோ ஒரு கோவத்தில் அடிச்சிருக்கலாம், இருந்தால் கூட அது நம்ம மேலே படும்போது நமக்கு வந்து அது எங்கே அடிபடும் அப்படின்னு நமக்கு தெரியாது. சார், ரிக்கி ரத்தன் பண்டிட் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, சிஎம் விஜய்க்கு பிஎம் ஆகும் யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் படித்தேன், அவருக்கு யோகம் நல்லா இருக்குன்னு. மோடிக்கு எனக்கு என்னன்னா மோடிக்கு டஃப் கொடுப்பாருன்னு சொல்லிட்டாரு. 2029 மோடி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டார். பிஎம்கே எதிர்ப்பே இல்லைங்க, அதான் 2029 மோடி அரசியல் வாழ்க்கை கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சுன்னு இவர் சொல்லிட்டாரு. நமக்கு என்னன்னா 2019 பிரியங்கா வதேரா வந்து பிரதமர் ஆவார்னு இவர் ஜோசியம் சொன்னார். 2021 உலகநாயகன் கமலஹாசன் முதல்வர் ஆவார்னு சொன்னார். இந்த தடவை வந்து இவர் விஜய் வெற்றி 150 இடங்கள் பெற்று வெற்றி பெறுவார்னு சொன்னார். வெற்றி பெற்றது உண்மை, ஆனால் 150 இல்லை, 107, 108, 107 வாங்கி வீடு வீடாக போய் கெஞ்சரா மாதிரி சோஃபாவில் உட்காந்தோ, ஏதோ சோஃபாவுக்கு அதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, என்னன்னு நமக்கு புரியல. ரைட்டு, ஆக நடந்தது. அப்போ இவருடைய ஜோசியத்தில் எது பலிக்கும் எது பலிக்காதுன்னு நமக்கு தெரியாது. ஒரு தமிழர் பிரதமர் ஆவார் என்பது நமக்கு வந்து வேட்டி கட்டின்னு தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. கோட்டு போட்ட ஒரு தமிழர் வந்து இந்தியாவை ஆளுவது என்பது நமக்கு பெருமை. உடனே என்னடா சார் வந்து மெர்சல் பற்றி நினச்சி சொல்கிறாரா? மெர்சல் படத்தில் வந்து ஜெர்மனிலேயோ ஃப்ரான்ஸ் ஏர்போர்ட்லேயோ வேட்டி கட்டிக்கிட்டு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு அப்படி போயிட்டு, நான் வேட்டி கட்டிய தமிழன், நான் ஏன் என் உடைய மாற்றணும் வசனம்லாம் பேசினார் மாண்புமிகு முதல்வர் விஜய், அப்பொழுது நடிகராக. கடைசியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேட்டி கட்டிட்டு வந்து பதவி ஏற்பார், வேட்டி கட்டிட்டு வந்து தினமும் ஒரு சட்டமன்றத்துக்கோ இல்லை இதுக்கோ கோட்டைக்கோ வருவாருன்னு பார்த்தா அவர் என்னமோ ஒரு ஆங்கிலேயர் மாதிரி கோட்டு போட்டு வர்றார். மெட்ராஸில் மண்டகாயிர வெயிலில் கோட்டு போடுறதுங்கிறது உண்மையிலேயே பாவம், ரொம்ப கஷ்டம்தான். இல்லை, நம்ம அவருடைய ஒரு பர்சனல் இன்கன்வீனியன்ஸ். நேற்று வந்து தலைமைச் செயலகம் போயிருக்காரு சார், அங்கேயுமே கோட்டு போட்டு தான். அதைத்தாங்க சொல்கிறேன், எங்கே போனாலும் கோட்டு தாங்கிறேன். இந்த வெயிலில் கோட்டு போட்டு பாருங்கள். நான் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் காட்டன் சட்டையாக பார்த்து தேடி போட வேண்டியிருக்கு, இல்லைன்னா வேர்க்குது. சட்டை போடும்போதே நம்ம இருக்குது, அதுக்கு மேலே ஒரு கோட்டு வேறு போடணுன்னு. அது என்னன்னு புரியல. சினிமாவில் நடிக்கும்போது நம்ம தமிழர் வேட்டி கட்டிய தமிழர் வந்து உலகையே ஆள்கிறார், இந்த டயலாக்லாம் பேசணும். நமக்கு உண்மையிலேயே வேட்டிக்கு பெருமை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இயற்கையாக அமைந்த போது, அரசியல் ரீதியாக அமைந்த போது, அப்போ கோட்டு போட்டு வரேன்னா வேட்டி மீது உங்களுக்கு வெறுப்பா? அது வேட்டி கட்டினால் திராவிடம் என்று சொல்லிவிடுவார்களா? நான் கூட தாங்க வேட்டி கட்டுறேன் சார். வேட்டி கட்டலனாலும் ஒரு பேண்ட் ஷர்ட்டாவது ஒரு பரப்புரைக்கு வந்த ஸ்டைல்லையாவது வந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்விலாம் இருக்குது. இல்லைன்னா நம்மளுடைய மாஜி துணை முதல்வர் மாதிரி பிரதமரை பார்க்க போகும்போது கூட சென்னையிலேருந்து அப்படி பேங்காக்காக எங்கே போய் அப்புறம் அங்கேருந்து டெல்லிக்கு வந்து திரும்பி சென்னை வரும்பொழுது அந்த வழியில் தான் போட்டாங்க, டிக்கெட் போட்டவங்க அப்படி போட்டாங்க. அப்போ போகும்போது அவர் என்ன போட்டார், ஒரு பேண்ட்டும் ஒரு டிஷர்ட், அந்த திமுக இளைஞரணி அந்த இது போட்ட அந்த உதயசூரியன் போட்ட ஒரு டிஷர்ட்டும் போட்டார். அந்த மாதிரியாவது ஏதாவது ஒரு விசில் படம் போட்ட ஒரு டிஷர்ட்டோட வரலாம், தப்பில்லை. அவர் வரலாம், உதயசூரியன் சின்னத்தோட இவர் விசிலோடு வந்தால் தப்புன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஓகே, டிஷர்ட்டோடு கூட வரலாம். அந்த வெயிலுக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் காட்டன் டிஷர்ட் போட்டால், நம்ம திருப்பூர் காட்டன் நம்ம ஊர் திருப்பூர்லேருந்து வாங்கினது இருந்தால் கூட அது அவங்களை ஊக்குவிப்பதாக இருக்கும். அது எதுக்கு கோட்டு போட்டு வராருன்னு தெரியல, அது அவருடைய சுய விருப்பம். நம்ம இன்னொரு கேள்வி கூட இருக்குது சார், அதாவது தேர்தலுக்கு முன்னாடி உங்கள் விஜய் உயிரென வரவா, இந்த கேள்வியை கேட்கலாமான்னு தெரியல, ஆனாலும் இது ஒரு கேள்வியாக போயிட்டுருக்கு. இப்போது சி ஜோசப் விஜய் சொல்கிறாங்க. ஜோசப் விஜய் தமிழில் எழுதும்போது. ஆமாம், இதுக்கு முன்னால் வந்து சாவா காணும் இனிஷியலில் காணும். அவர் சந்திரசேகர் ஐயா பத்திரமா இருந்தார். நடுவில் கொஞ்ச நாள் அவரோட பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தாங்க. அதெல்லாம் அது அவங்களுக்குள்ள குடும்பத்தில் இருந்தால் கூட அந்த வந்து இவ்வளோ நாளாக மிஸ்ஸிங். சிஓ சாவோ அது மிஸ்ஸிங்கு. இப்போ திடீர்னு ஓட்ட வச்சுக்கிட்டாங்க. ஜோசப்பும் மிஸ்ஸிங் சார். உங்கள் விஜய் உயிரென வரவா? ஆமாம், அது வேறு. இப்போ அந்த ஜோசப்னு வரும்போது அப்போ ஏதோ ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாரு. சமூக நீதி சொல்கிறாரா, நல்லிணக்கம் சொல்கிறாரா தெரியல. இல்லை, தேர்தலுக்கு முன்னாடி அந்த ஜோசப்ன்றதை சேர்த்துட்டு இருந்தால் வாக்கு விழாதுன்னு
அவர் தான் சட்டமன்றத்திலேயே சொன்னார், நீங்கள் வந்து எங்களை சிறுபான்மை மைனாரிட்டி என்று சிறுபான்மைன்னு சொல்கிறீங்க. ஆமாம், நாங்கள் சிறுபான்மை தான், இது சிறுபான்மையருக்கான அரசு அப்படின்னு லைவில் பேசினாரா? பேசினாரு. அதுக்கப்புறம் அந்த எடிட்டட் வெர்ஷன் வந்தது பாருங்கள். நார்மலாக அந்த எடிட்டட் வெர்ஷன்னு இப்போ பதிவில் போய் பாருங்கள். இந்த சிறுபான்மையருக்கான அரசுங்கிற வார்த்தை எடிட் பண்ணப்பட்டிருக்கு. யார் எடிட் பண்ணியிருப்பாங்க? சபாநாயகரோ அவர் தரப்பிலோ தான். அப்போ இயல்பாக வந்து அது வெளியில் வந்துருச்சா? நான் என்ன சொல்கிறேன், வந்துருச்சுன்னா அதை அப்படியே விட்டுற வேண்டியதானே. அதை ஏன் எடிட் பண்ணுறீங்க? எடிட் பண்ணும்போது தானே இப்போ என்ன மாதிரி ஆட்கள் கவனிக்கிறாங்க. பேசிட்டீங்க, பேசாமல் இருந்திருக்கலாம். சிறுபான்மை அரசுன்னு சொன்னதோடு விட்டுருக்கலாம். மக்களுக்கான அரசு அப்படி இப்படி ஏதோ ஒன்று மடை மாற்றி விட்டுருக்கலாம். அரசியல் அப்படி தானே மடை மாற்றி பேசுறது. ஓகே, அந்த மாதிரி வரும்போது இப்போ நீங்கள் கேட்டதுக்கு வந்துடுவோம். பிஎம்னு ஒரு காலம் இந்த பிஎம்மாக வரணுன்றதுனால தான் இந்த கோட்டு போட்டாரோ? பார்லிமெண்ட் அப்படி. இப்போது பிரதமர் மோடி அவர் வந்து, அதாவது பேரே அந்த மோடி கோட்டுன்னு ஒன்று, அதாவது அந்த கை இல்லாத ஒரு கோட்டு, சட்டைக்கு மேலே ஒரு கோட்டு போடுறது, அதுக்கு பேரே மோடி ஸ்டைல் கோட்டுன்னு வந்து மோடி கோட்டுன்னு வந்துருச்சு. இப்போ நிறைய பேர் வந்து அது ஒரு ஃபேஷனாக வந்துருச்சு. அதுவும் அந்த வயதில் இருக்கக்கூடியவர்கள். என்னை கூட யாரோ கேட்டாங்க, ஏங்க நீங்கள் மோடி கோட்டு போடுறது இல்லையான்னு. அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், அவர் கோட்டை நம்ம போட்டாங்கன்னு சொல்லி ஜோக் அடிச்சுட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு எது சௌகரியமோ அவங்க விருப்பம். அது வந்து ஒன்றும் ஆடை அணிவது, உணவு எல்லாமே அவரவர்களுடைய பிரியம், அது ஒன்றும் இல்லை. இப்போ அவர் வந்து அவர் ரத்தன் பண்டிட் விஷயத்துக்கு வந்தால், அவர் ஒரு சொல்லியிருக்கிறது வந்து 2029 மோடி ஓய்வுங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் தான் பிரதமர்னு சொல்லிட்டாரு. இவ்வளோ தூரம் சொன்னவர் இங்கே அப்போ அவருக்கு பதிலாக தமிழ்நாட்டில் யார் முதல்வர்னு சொல்லணுமா? உசியானது இருக்காரு சார், நம்பர் 2. அதே எப்படி ஆதவர்ஜுனா என்ன பண்ணுறது? ஆமாம், ஏங்க அமைச்சர் ஆதவர்ஜுனா ஃபுல்லாக வந்து எல்லார் வீட்டுக்கும் நாங்கள் சோஃபா அனுப்புகிறோம். எங்கள் குடும்பத்துலேருந்து நாற்காலியில் மட்டும் புஷி ஆனதை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டா, அப்புறம் நாங்கள் சோஃபாக்காக பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் என்ன வருது? இது என்ன நியாயமாக இருக்கா? நியாயம் வேண்டாமா? நாங்கள் இன்றைக்கி ஒரு சோஃபாக்காக ஒரு 100 ரூபா செலவு பண்ணால் 1000 ரூபா திரும்பி வந்தாருன்னு 100 ரூபா செலவு பண்ணுவோம் முதலீடு. அது யாருன்னு சொல்லலை. இந்த ஜோசியத்தை கொஞ்சம் தாண்டி போய் அவங்க கட்டத்தெல்லாமும் பார்த்துருக்கலாம். புஷி, இவர் பேர் என்ன, ஆதவ், மற்றவங்களுடைய இதெல்லாம் வந்து பார்த்துருக்கலாம். அது தெரியல. அவர் பிரதமர் ஆவார்ன்றதுனால ஒரு கால் இப்போயே கோட்டு போட்டார். அது இன்னொன்று வேறு சொல்லிட்டாரு, 30-40 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் அரசியலில் அவரை அசைக்க முடியாது. இப்போவே 51 52, ஒரு இங்கே 51ன்னு போட்டார், அங்கே 52ன்னு போட்டார். 52ன்னே வச்சுப்போம், 51ன்னே அவனை வச்சுப்போம். 30-40 வருஷம்னா 80-90 வயசு. கிட்டத்தட்ட கலைஞர் மாதிரி. கலைஞர் அந்த வயசு வரைக்கும் 94 வயசு வரைக்கும் இருந்தார். கடைசி 2 வருஷம் அவனா கொஞ்சம் ஆக்டிவாக இல்லையே தவிர, அஃப்கோர்ஸ் ஆட்சியில் இல்லை. அவர் இயற்கை ஏதும்போது ஆட்சியில் இல்லை, முதல்வராக இல்லை, முன்னாள் முதல்வராக தான் இருந்தார். அவங்க அந்த சமாதி கூட வந்து காமராஜர் கேட்கும்போது தான் திமுக வந்து அப்போது என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து முன்னாள் முதல்வர்களுக்கு வந்து அந்த மெரினா கொடுப்பதில்லை. ஆனால் கலைஞர் அவர்களுக்கு வரும்போது முன்னாள் முதல்வருக்கு கொடுக்கப்பட்டது. வழக்கெல்லாம் நடுராத்திரியில் வச்சு பாமகவை விட்ரா பண்ண சொல்லி ஹைகோர்ட்டில் விடிகாலையில் 2 மணிக்கு அதெல்லாம் முடிவு பண்ணி, காலையில் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக போய் எடப்பாடியை பார்த்து, அவர் கூட பின்னால் துரைமுருகன் சொன்னார், அவர் கண்ணீர் விட்டு கெஞ்சினார் இவர்கிட்ட, எடப்பாடி கிட்ட. அது எனக்கு தெரியல, அது ஏன் மெரினாவில் வச்சாதான் அந்த சமாதியா? இப்போ காமராஜர் சமாதி என்ன குறைஞ்சி போயிடுச்சா? எல்லாருக்குமே சமாதியை வச்சு மதிப்பு இல்லை. அவர்கள் வாழ்ந்தபோது அவர்கள் செய்த சாதனைகளை வைத்து மதிப்பு. அதனால் வந்து நீங்கள் அது சமாதி அங்கே மெரினாவில் இருக்குன்னு இப்படியே சமாதியாக வச்சுட்டு போனீங்கன்னா நாங்கள் பீச்சுக்கு எங்கே போகிறது? ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.